கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா, மீனாட்சி, மைதிலி எல்லாருமே வந்துட்டு அபிராமி ஃபோட்டோவை காமிச்சு அந்த ஐயர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐயர் இவங்களை பார்த்தீங்களா, இவங்க என்னோட அத்தை இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இவங்க 2 நாளாக இங்கே தான்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது 3 பேருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அவங்க இப்போ எங்கேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் பக்தர்கள் எல்லாருக்குமே திருநீர் மடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அவனுக்குள்ளே தான் இருப்பாங்க, சைடில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த ரவுடி பையங்க 3 பேர் கடத்திட்டாங்களே அபிராமியை, டேய் பார்த்துக்கோங்கடா, யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம், மயக்கம் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ரொம்ப பேர் கூட்டமாக இருக்கிற இடத்த தவிர்த்து தனித்தனியாக ஒத்தாளாக இருப்பாங்களா அந்த பக்கம் கூட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேவு பார்த்துட்டு வந்துட்டு வாடா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை மெதுவாக வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் இந்த 3 பேரும் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. என்ன இது எங்கேயுமே காணும், இங்கே தானே இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காணாமல் தேடிக்கிட்டு இருக்க, ஒருவேளை வேற எங்கிட்டாவது கோயிலுக்கு வெளியில் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, இப்போ தானே அந்த ஐயர் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, தனித்தனியாக போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. அடுத்து வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. வெறும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. டிராஃபிக் ஜாமாக இருக்கவும் அப்படியே ஃபோர்ட்ஸாக வந்துட்டு அலாரத்தெல்லாம் அமுக்கிட்டுலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, கார்த்தியை வந்துட்டு மாசா காமிக்கிறேன்னு இப்படி தமாசா காமிக்கிறீங்களே. லேடிஸே 3 பேர் ஆட்டோலேயே அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. காரில் வர்ற கார்த்தியை வந்துட்டு இந்நேரம் அவர் தான் சீக்கிரம் வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்திருக்கணும். என்னையா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கிட்டு வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கல அதை காமிச்சு எல்லாருக்கிட்டே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ்கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தாள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கோவிலில் தான் இருந்தாங்களா, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க, அதில் வந்துட்டு ஒரு 3 பேர் சொல்கிறாங்க, இவங்களா அந்த இப்போ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அவங்கள இந்த வண்டியில் ஏற்றி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பாருங்க, அந்த ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னது மயக்கம் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா அபிராமியை வந்துட்டு அந்த வெள்ளை கலர் வேட்டியில் சுற்றி இருப்பாங்கல்ல அப்படியே வந்துட்டு வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. டே யாரா நீங்கள், டே அப்படின்னு சொல்ல, அதுங்களே அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அங்கே இடத்த விட்டுட்டு. ஐயோ யார் இது, எதுக்கு தேவையில்லாமல் அத்தையை வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, பார்த்தா மயக்கமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பதட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க யாரா இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் அத்தையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, கார்த்திக் சார் எங்கே வர்றான்னு தெரியவே இல்லையே, அவர்கிட்ட வேமா இந்த நியூஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கார்த்திக்காக ஃபோன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு கோவில் கிட்ட வந்துடுறாங்க. வந்து என்ன பிரயோஜனம், அங்கே தான் அபிராமியை வந்துட்டு அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஆனால் எப்படியும் வந்துட்டு இந்த 3 பேர் வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி தான் சீன் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கடத்திட்டு போகிறத இவங்க தான் பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து கார்த்திங்க வந்து கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அபிராமியை காப்பாற்றுற மாதிரி கூட கொண்டு வரலாம். அப்படி பண்ணாங்கன்னா உண்மையே நல்லா இருக்கும். ஏன்னா அபிராமி மனசுலையும் யார் நமக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, யார் வந்துட்டு நம்ம மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா வீட்டிலேயே இருந்து மேக்கப் போட்டு நல்லா சுற்றிட்டு இருக்க அந்த தாய் கிழவிகளா, இல்லாட்டினா நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் கரிச்சு கொட்டினமே இந்த மருமகளை, ஆனால் தீபா வந்துட்டு நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் மாமியாருக்கு உள்ள ஒரு பாசம் வந்துட்டு வெளிப்படுற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. முக்கியமாக வந்துட்டு கார்த்தி அபிராமியை கொண்டே அந்த இடத்துல நிப்பாட்டணும். இதுக்கு காரணமாக இருந்தவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரியும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது மூலயமா ரியாவை வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி சீன் கொண்டு வந்தால் இன்னும் மாசாக கூட இருக்கும். என்ன ஐஸ்வர்யாவையும் அவங்க அம்மாவை பற்றின நியூஸ் தான் இப்போதைக்கு தெரியாத மாதிரி மறப்பாங்களேன்னு தோணுது. ரியாவை வேணால் காரணம் காட்டி வீட்டை விட்டு துரத்தலாம். இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி